சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மகன்முகம் மறுபடியும் போயிட்டு பைரவி கிட்ட பேசலாம்னு சொல்லி போறாங்க. உடனே பைரவி, இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசிட்டேன்றதுக்காக உன் மேல இருக்க கோவம் எல்லாம் எனக்கு ஒன்றும் போகல, நீ குடிச்சிட்டு டிரைவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. உடனே, இங்க பாரு பைரவி, நான் என் அம்மா மேல சத்தியம் பண்றேன், நான் அன்னைக்கு குடிக்கல, இதை நீ நம்புவ பைரவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா மறுபடியும் வந்துடுறாங்க சஞ்சய் நாங்க இவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அதை மீறி எஃப்ஐஆர் போட்டதை மீறியும் இவன் அதுவும் போலீஸுங்களை அடிச்சுட்டு இங்க வந்திருக்கான், அதனால மறுபடியும் உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்னது, வேண்டவே வேண்டாம், மறுபடியும் இப்படி என் பையனை ஏன் பண்றீங்க, என் பையனுக்கு உங்களுக்கு அப்படி என்னதான் தகராறு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன பைரவி இப்படி எல்லாம் கேட்குறாங்க, எனக்கும் ஆறுமுகத்துக்கு என்ன பிரச்சனை, ஆறுமுகம் முன்னால என்னுடைய ஃப்ரெண்டு தான், அதுக்காக ஆறுமுகம் என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துட்டு இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது இல்லை, நான் இப்போ ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் போறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உடனே பைரவி ஆறுமுகம் கிட்ட, நானும் உன்கிட்ட எப்படி எல்லாமோ பண்ண, கடைசியில நீ உன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டு இல்லை, குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருக்க இல்லைன்னு சொல்லிட்டு உன் கூட எல்லாம் வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பைரவி பிரச்சனை பண்ண, போதும் நிறுத்தடி, எப்ப பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே, எனக்கு நீ வேண்டாம், இனி உன் கூட நான் வாழணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது, நீ என்ன சொல்றது நானே சொல்றேன், இனி உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கோவமா பேச, சஞ்சய் இதை தான் எதிர்பார்த்த, இனிமே நான் பார்த்துக்கிறேன் என் ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.